ஒரு நொடியிலேயே நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டாக க்ளோவாக செம்மையாக மாற்றி தரக்கூடிய ஒரு சூப்பரான பேக்கை வந்து இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க. வெறும் 2 பொருள் தாங்க. அந்த 2 பொருள் நம்ம ஃபேஸை இந்த அளவுக்கு பளபளன்னு கண்ணாடி மாதிரி நல்லா ஜொலிக்க வைக்க போகுதுங்க. அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம் தான். உங்கள் ஃபேஸில் பிக்மெண்டேஷன், டேனு, ரொம்ப நாளாக இருக்கிற மங்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா பளபளன்னு மாற்றி தரத்துக்கு இந்த பொருளை தாங்க யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நாம் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஷாம்பு தாங்க எடுத்திருக்கோம். அது கூடவே ஃபேர் அண்ட் லவ்லி எடுத்திருக்கோம். இது 2லேயுமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலே போதும். நம்ம ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. இந்த அளவுக்கு நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளோ பண்ணி நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குமா அப்படின்ட்டு. நீங்களாம் நினைக்கலாம் ஷாம்பு வந்து ஃபேஸுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லை. நான் உங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட்டையும் காட்டியிருக்கேன். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்குங்க. இப்போ நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் ₹1 ஷாம்பு தான் எடுத்திருக்கேன். இதில் ஃபுல் ஷாம்பு எடுத்துக்க வேண்டாம். நம்ம ஒரு 1/4 அளவுக்கு ஷாம்பு எடுத்துக்கிட்டால் போதும். அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஷாம்பு கூட நம்ம ஒரு சில பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செம்ம ரிசல்ட்டு கிடைக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று மறந்துடாமல் போட்டுருங்க மக்களே. இப்போ இந்த ஷாம்புவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, மஞ்சள் தூள் தாங்க ஆட் பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக குழம்புக்கு என்ன மஞ்சள் பொடி யூஸ் பண்ணுறோமோ அந்த மஞ்சள் பொடியை இது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது 1/4 ஸ்பூன் அளவு கிடையாது, 2 பிஞ்ச் அளவு தான் இருக்கும். இப்போ இந்த ஷாம்பு கூட இந்த மஞ்சளை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் வந்து நல்லா அப்படியே சேஞ்ச் ஆகி பாருங்கள் எப்படி வருது அப்படின்ட்டு. இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் மிக்ஸ் பண்ண நல்லா ஒரு கொஞ்சம் ப்ளஃபியாக நமக்கு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மெயினாக. ஏன்னா கொஞ்சம் கூட அந்த திப்பியாக இருந்துடக்கூடாது மஞ்சள் பொடி, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ண போகிற இன்னொரு பொருள் என்ன அப்படின்றதை நான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட வீட் ஃப்ளார் இருந்தால் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக. இப்போ நான் வந்து வீட் ஃப்ளார் அதாவது கோதுமை மாவு தான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த வீட் ஃப்ளார் வந்து அதாவது கோதுமை மாவு வந்து நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி தரத்துக்கும் டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. அதனால தான் நம்ம கோதுமை மாவு இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா இது கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ண நல்லா இளக்கம் கொடுத்துரும். இப்போ கட்டியாக இருக்குது பாருங்கள். நல்லா கொஞ்சம் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு மாறிடும். பாருங்கள் எப்படி மாறிடுச்சு பாருங்கள். அப்படியே உங்களுக்கு ரொம்ப திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் தெரியுது அப்படின்னா நீங்கள் இது கூட வந்து ரா மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள் ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வருது. எந்த அளவுக்கு க்ரீம் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் இது கூட கொஞ்சமாக மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இதில் ஆட் பண்ண போகிறது இன்னொரு பொருள் என்னென்னா காஃபி பவுடர் தாங்க. இது நல்லா வந்து நம்ம ஃபேஸை வந்து எக்ஸ்போலியேஷன் பண்ணி கொடுக்கும். நல்லா டேன் அல்லது பிக்மெண்டேஷன் எது இருந்தாலும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் நம்ம ஃபேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. இந்த காஃபி பவுடரும் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். ஆல்ரெடி எல்லோ கலரில் இருந்துச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு காஃபி கலரில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்துடும். நல்லா பாருங்கள், நல்லா ஒரு நுரைச்சி வரும் பாருங்கள். ஏன்னா நம்ம ஷாம்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா நுரைச்சி வரும். என்னக்கா ஷாம்பு ஃபேஸுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேத்துக்கு டவுட் வரும். கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், அதனால் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஷாம்புக்கு பதிலாக ஏதாவது ஃபேஸ் வாஷ் இருந்தால் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு சிலர் வந்து பயந்திங்கன்னா அல்லது ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க. இப்போ நம்ம ஃபைனலாக இது கூட வந்து என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபேர் அண்ட் லவ்லி தாங்க. ₹10 பேக்கெட் வாங்கினா 10 தடவை நீங்கள் இதை வந்து பயன்படுத்தலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேர் அண்ட் லவ்லி இதில் இருக்கும். இப்போ நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஃபேர் அண்ட் லவ்லியை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஃபேர் அண்ட் லவ்லியை நீங்கள் தனியாக யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே சேர்த்து ரெடி பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் ஃபேஸ் நல்ல ஒரு பிரைட்டாக க்ளோவாக மாறும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு தேவையற்ற முடிகள் உங்கள் ஃபேஸில் அதை சின்ன சின்ன பூனை முடிகள்னு சொல்லுவாங்களா, அந்த முடிகளை கூட நல்லா ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இதை வந்து நல்லா ஒரு
ஒரு நிமிஷம் மட்டும் உங்கள் ஃபேஸில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம்லாம் வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வருது பாருங்கள். மிக்ஸ் பண்ண நல்லா நமக்கு ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் நமக்கு வரும். இதை வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ண உடனேயே நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்துடலாம் ஃபேஸ்லேருந்து. ஒரு நிமிஷம் மட்டும்தான் உங்கள் ஃபேஸில் இருக்க போகுது இது. அப்படியே 5 நிமிஷம் 10 நிமிஷம் விட்டாலும் ஒன்றும் தப்பே கிடையாது, தாராளமாக விடலாம். இருந்தாலும் நம்ம வந்து ஒரு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு ஃபேஸை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு செம்ம ரிசல்ட் கிடைக்க போகுதுன்னு மட்டும் பாருங்கள். உங்களுக்கு பயங்கர ஷாக்காக தான் இருக்கும். அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. இப்போ வாங்க இதை வந்து என்னுடைய ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணுறேன், எப்படி எனக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றது நீங்கள் லைவாகவும் பார்த்துக்கோங்க. என் ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு டல்லாகவும் டேனாகவும் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஒரு நொடியில் சூப்பராக சரி பண்ண போகிறோங்க. அதுக்கு தான் இந்த பேக்கை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். இதை அப்ளை பண்ணி வெறும் ஒரு நொடி தாங்க நீங்கள் விட்டிங்கன்னா போதும். உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக சூப்பராக மாறிடும். நான் இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த பேக்கை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். ஏற்கனவே நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டேன். என்னடா வாஷ் பண்ணாலும் ஃபேஸ் இவ்வளோ டல்லாக தெரியுது அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. இப்போ டல்லாக தான் தெரியுங்க, பார்த்துக்கோங்க நல்லாவே. நான் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு என் ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளோவாக பளபளன்னு நல்லா ஜொலிக்கிற மாதிரி மாறுதுன்னு மட்டும் பாருங்கள். நான் கையிலேயே எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அதுக்கு டவுட் வரும், என்னென்னா ஷாம்பு போட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ணி காட்ட மாட்டேன்றீங்களே அப்படின்னு கமெண்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நான் அப்ளை பண்ணி காட்டிடுறேன், உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியட்டும். எந்த பயமும் இல்லை, தாராளமாக இதை வந்து நீங்கள் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணலாம். உங்கள் ஃபேஸ் ரொம்ப டேனாகவும் டல்லாகவும் ரொம்ப நாளாக மங்கு இருக்குது, அது போகவே மாட்டேன்னுது, டேனும் அதே மாதிரி தான் ரொம்ப நாளாக இருக்குது போக மாட்டேன்னுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணியே ஆகலாம். எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லை. ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துக்கலாம். இந்த மசாஜ் மட்டுமே போதுங்க. நம்ம ஃபேஸை வந்து ட்ரை ஆகலாம் விடவே வேண்டாம். ஒரு நிமிஷம்தான். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் நமக்கு வந்து ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாகவும் க்ளோவாகவும் மாறுது. பாருங்கள் இந்த மாதிரி ஜென்டலாக மசாஜ் கொடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி மசாஜ் கொடுத்திங்கன்னா ஃபேஸில் இருக்க டேனை நல்லா ரிமூவ் பண்ணும். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக உங்கள் ஃபேஸில் வந்து மங்கு இருந்துக்கிட்டே இருக்குது, அது போகவே மாட்டேங்குது அப்படின்னா இந்த மங்கை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மசாஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மங்கு ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கு இந்த பேக் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இதை ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் ஃபேஸில் இருக்க மங்கு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. அந்த அளவுக்கு சுத்தமாக மறைஞ்சிருங்க. அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபேஸுக்கு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துக்கிட்டுருக்கோம். நெத்தி பகுதி, கண்ணை சுற்றி இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நம்ம சின் பகுதியில் நல்ல மேல் நோக்கி நம்ம மசாஜ் கொடுக்கணும். பாருங்கள் கொடுக்க எந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு. இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணி பார்க்குறதுக்கு நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். வாயை சுற்றி நிறைய பேத்துக்கு கருமை இருக்கும், அதை நல்லா போக்குறதுக்கு செம்ம ஒரு ஹோம் ரெமெடி. இந்த மாதிரி மசாஜ் கொடுத்தாலே உங்கள் ஃபேஸில் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடும். நான் இன்னும் கொஞ்சம் எடுத்து நல்லா தாடைக்கிட்டலாம் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக நெக்குக்கு கூட தாராளமாக அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, கை கால்கள் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டேன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அங்கே கூட நீங்கள் அப்ளை பண்ணி இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கலாம். ட்ரையாக விடணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மசாஜ்னு கொடுத்துட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபேஸை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி ரிசல்ட் வரும்னு நீங்கள் நினச்சிங்களா? கண்டிப்பாக நினச்சிருக்கவே மாட்டீங்க. செம்ம ரிசல்ட் எனக்கு கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ப்ரைட்டாக மாற்றி கொடுக்கு. ஏற்கனவே இருந்த என்னுடைய ஃபேஸுக்கும் இப்போ இருக்கிற என்னுடைய ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு மட்டும் நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில். எவ்வளோ ஒரு கிளியரான ஸ்கின்னாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கமும் நான் எடுத்து காட்டுறேன், எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு கமெண்ட்லாம் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க மக்களே. நெத்தியில் ஃபுல்லாக எடுக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.
செம்ம பிரைட்டாக இருக்குங்க. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டேன் இருக்கோ அங்கெல்லாம் இதை நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி இந்த மாதிரி ரிமூவ் பண்ணலாம். செம்ம சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டே இருக்கணுன்றது கிடையவே கிடையாது. அப்ளை பண்ண உடனே அடுத்த செகண்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். மசாஜ் மட்டும் கொடுத்துட்டு. எந்த பேக்குமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஆனால் இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் 20 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்லாம் விடணுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. உடனே நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு உடனே உங்கள் ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டாக மாற்றி க்ளோ பண்ணி கொடுத்துரும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம எடுக்கும் போதே நமக்கு இருக்கிற குட்டி குட்டி முடியெல்லாம் கூட ரிமூவ் ஆகிடும். எவ்வளோ சூப்பராக ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா பளபளன்னு இருக்குது பார்க்குறதுக்கு. அதேமாதிரி நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். பாருங்கள், ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். உங்களாலே நினச்சி பார்க்க முடியாது இந்தளவுக்கு ப்ரைட்டாக ஆக்குமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் வந்து நினச்சி பார்க்க மாட்டீங்க. அந்தளவுக்கு நல்லா ப்ரைட்டாக மாற்றிருக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா பார்லருக்கெலாம் போகணுன்ற அவசியமே இல்லைங்க. வீட்லேயே வெறும் ₹1 ஷாம்பு பாக்கெட்டை வச்சு இந்த மாதிரி சூப்பராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். செம்ம ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் ஃபேஸுக்கும் என் கைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறந்துடாமல் எனக்காக ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். டாடா, பை.